வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம கிரேப் பவுண்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இது ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. எக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் வந்து இந்த முட்டையில் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 கப் கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கேன்டு ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்மகிட்ட பர்ஃபெக்டான கட்டி எதுவுமே இல்லாத பேட்டர் ரெடியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக பர்பிள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து கிரேப் பவுண்ட் கேக் பண்ணுறதுனால இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லைன்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பர்பிள் கலர் இல்லைன்னா நீங்கள் ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்பிள் கலர் வந்துடும். இன்றைக்கி ஒரு லோஃப் பேனை எடுத்து அதில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா தூவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கிரேப் பவுண்ட் கேக்கோட பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒரு 2-3 தடவை நல்லா இப்படி டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணும்போது உள்ள பபிள்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணுங்கள். இப்போ பேக் ஆகி கேக் சூப்பராக ரெடியாக வந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து இந்த கேக்கை டீமோல்ட் பண்ணுங்கள். இப்போ டீமோல்டும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த யம்மியான கிரேப் பவுண்ட் கேக்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணியாச்சு, ரொம்ப குவிக்கான டைமில் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் சாஃப்டான கிரேப் பவுண்ட் கேக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.